ஐயே தம்பி, முதல்ல அழுவதை நித்துற. அதான் அண்ணா கிட்ட வந்துட்டல, அண்ணன் பாத்துக்கிறேன். அந்த மூக்குல சளி ஒழுகுது பேரு, அது தோஸ்ட்டு பின்னாடியே வா. ஏய் ஒரு நிமிஷம் இரு. உன்கிட்ட அந்த முக்கியமான வேட்டரை சொல்லியே, இந்த பக்கம் வாங்கி வா. தம்பி, என் பாஸை நீ பாக்கணும்னா முதல்ல 3 பேரை தாண்டி தான் நீ போகணும். யாருங்கண்ணே அந்த 3 பேரு? ரெண்டாவது அவன் பேரு அண்ணா. ஒரு நிமிஷம், நீங்க முதல் ஆளே சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள ரெண்டாவது ஆளுக்கு போயிட்டீங்க. மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா. முதல் ஆள் சொல்லாம ரெண்டாவது ஆள் சொல்றேன்னு எனக்கும் தெரியும். இரு, கடைசியா யார முதல்லன்னு சொல்லுவேன். சாரிண்ணா, நீங்க ரெண்டாவது ஆள்ல இருந்து சொல்ல ஆரம்பிங்கண்ணா. ரெண்டாவது ஆளோட பேரு சைக்கோ சண்முகம். அவன் ஆளு பார்க்க நல்லா டீசெண்டா தான் இருப்பான், ஆனா எப்போ என்ன பண்ணுவான்னு எவனுக்குமே தெரியாது. ஏன்னா ஒளிஞ்சிருந்து பண்ணுவாரா? இல்ல புரியல. இல்லன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னீங்களே, அதான் ஒளிஞ்சிருந்து பண்ணுவாரான்னு கேட்டேன். இது ஜோக்கு, அது காமெடினே. என்ன எதுவுமே சொல்லாம அமைதியாகிறாரு. சிரிப்பு வரலையானே? உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்த பேரு என்ன சொல்லணும்? சரண இதுக்கப்புறம் குறுக்க பேச மாட்டேனே, நீங்க வந்து சொல்லுங்கண்ணே. 3வது ஆளோட பேரு பிளேடு பத்மநாபன். அவன் உடம்புல பிளேடே இல்லாத இடமே கிடையாது. அவன் கிட்ட யாராவது நக்கலா பேசினா அவன் பேச மாட்டான், பிளேடு தான் பேசும். அண்ணே, அந்த முதல் ஆளு யாருன்னு? அது வேற யாரும் கிடையாது, நான் தான். ஐயோ, என்னோட பேரு லபுபு பிரேம். லபுபு பிரேமா? எதனால உங்களுக்கு அந்த பேர் வந்தது? அது எப்பவுமே இந்த லபு பொம்மை என் கூடயே இருக்குமா, அதனாலதான். இந்த பொம்மையில அப்படி என்ன ஸ்பெஷல்? தம்பி, இது 3D பிரிண்டர்ல செஞ்சது. அதுவும் இல்லாம இதுல நம்ம கஸ்டமைஸ் லெட்டர் கூட நம்ம போட்டுக்கலாம். என்னோட பேர் பிரேம், அதனால இதுல வந்து பி போட்டிருக்கேன். உன்னோட பேர் என்னது? அரவிந்த். அரவிந்த்ல வர ஏ கூட இதுல நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எங்கன வாங்குறது? கீழே ஒரு நம்பர் தெரியுதுல, அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி இந்த கஸ்டமைஸ் லபு பொம்மையை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படியா? பொம்மை வச்சுக்கிறேன்னு நான் சாதாரணமா நினைக்காத, நான் கொஞ்சம் டெரர் தான். எங்க 3 பேருக்கிட்டையும் முதல்ல பேசுறது பணம். மணி யூ கிவ், ஒர்க் வி டு. காசு தானே வேணும், இந்தாங்க பிடிங்க. 1000 ரூபாய் முதல் வாட்டி பாக்குறேன். தம்பி, திரும்பிலாம் கேட்க மாட்டேன்ல? அதெல்லாம் கேட்க மாட்டேன், வச்சுக்கோங்கண்ணே. ஜாலி. உனக்கு என்ன தம்பி, அந்த பிரச்சனை முடிக்கணும் அவ்வளவுதானே? நீ வாடா தம்பி, நான் பேசுறேன் அண்ணன் கிட்ட. வா. A few moments later. தம்பி, அவங்க உட்காந்துக்கிறான்ல, அவன் தான் சைக்கோ சண்முகம். அவனுக்கு ஒரு வணக்கத்தை போடு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா நான் வணக்கம் தானே சொன்னேன். தம்பி, அதெல்லாம் பயப்படாத, நான் தான் அவன்கிட்ட சொன்னேன்ல, அவன் எந்த டைம்ல என்ன பண்ணுவான்னு அவனுக்குமே தெரியாது. சரி, அவனோட கமிஷன் கூட அவன்கிட்ட. அண்ணா என்னங்கண்ணா உங்க கமிஷன்? எனக்கு 1000 ரூபாவா? மச்சான், எனக்கும் இங்க பாரு 1000 ரூபாய் குத்துறா, நீயும் வாங்கி வச்சுக்கோ. நமக்கு பலமா ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு, அதை கவர்ந்துட வேண்டியதுதான். தம்பி, அட்டால பாக்க போலாமா? வா வா, என் பின்னாடியே வா. டே பிளேடு பத்மநாபா, நான் புதுசா ஒரு கிராக்கிய புடிச்சு வந்துக்கிறேன். எப்படி? வணக்கம்ண்ணா. வணக்கம். ஏய், நான் மாலைங்களையும் பாத்துனுக்குற. இல்ல, நான் உங்க பேரு பிளேடு பத்மநாபன், உங்க உடம்பு ஃபுல்லா பிளேட்லாம் வச்சிருப்பீங்கன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு இருக்க. உனியும் காணும். எல்லாம் பிளேடும் கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு, அதை ஷார்ப் பண்றதுக்கு கடையில குத்துக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடும். ஏய், பேசினே இருக்காம உங்க கமிஷன் அவங்கிட்ட குடுறா. அண்ணே என்னங்கண்ணா உங்க கமிஷன்? மச்சான், யோசிக்காம வாங்கிக்கோ, கடவுளா பாத்தி விட அமைச்சிருக்காங்க. மொத்த காசையும் உருவி விட்டு அனுப்பிச்சு விடுவோம். தம்பி, என்னோட பாஸ பாக்க ரெடியா? அண்ணே, பிரகாஷ் பேசுறேனே. நான் புதுசா ஒரு கிராக்கிய புடிச்சிட்டு வந்துக்கிறேன். அவனுக்கு உங்களாண்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணுமானே, சீக்கிரம் கொஞ்சம் வெளில வாங்கண்ணே. அதுவும் இல்லாம பணம் வேற எவ்வளவு கேட்டாலும் குத்துனேங்கிறானே, சீக்கிரம் வாங்கண்ணே. இதுக்கப்புறம் தான் ஆட்டம் ஆரம்பிக்குது. அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா, உங்க முன்னாடி கால் போட்டு. ஐயோ, ஆளு பார்க்கவே டெரரா இருக்காரு. ஆனா அவன் தான் அரவிந்த், அவனுக்கு தான். ஏய் அண்ணா, சாரிண்ணா. வாய மூடிக்கிட்டு இருக்கணும். டேய் தம்பி, உன் ஐடியை காட்டு. ஐடி தானே? இந்த ஒரே நிமிஷம். அண்ணா, இதுதானே என்னோட ஐடி. டேய், எதுக்குடா இந்த நாயெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்த? பாஸ், என்னாச்சு பாஸ்? ஏன் பாஸ் கோவப்படுறீங்க? இவனை ஐடி கார்டை சொன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியை காட்டுன்னு உட்காந்துக்கிறான். அட பிக்காளி பையலே. ஆனா நீ கோவப்படாதீங்க, நான் அதை வாங்கி தரேன். டேய், ஐடி காட்டுனா ஆதார் கார்டு இல்ல டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது எடுத்து காட்டுறா. ஓ அப்படியா? பேக்குள்ள தான் இருக்குது. ஆனா என்னங்கண்ணா என்னோட டிரைவிங் லைசன்ஸ். ஒரே சொத்தை எடுத்துக்கிறேன். இங்க பார், உனக்கு என்ன பிரச்சனை வேணா இருந்து போகுது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு முதல்ல வேண்டியது பணம், புரிஞ்சுதா? ஊட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 5000. இந்த பேக்ல 50,000 ரூபாய் இருக்கு. இன்னும் வேணா கூட சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஆனா எனக்கு அந்த பிரச்சனை மட்டும் கொஞ்சம் முடிச்சு விடுங்கண்ணா. நான் சொன்னேன் 50,000 ரூபாவா? 50,000 ரூபாவா? 50,000 ரூபாவா? 50,000 ரூபாவா? தம்பி, நீ முதல்ல அந்த பேக் கூட நான் முதல்ல பாத்துக்கிறேன். 50,000 ரூபாய் இருக்குதானே?
ஃபர்ஸ்ட் வாட்டி எவ்வளவு காசு ஒன்னா பார்க்க போறேன். தம்பி 50,000 ரூபாய் வச்சுக்கிறேன். டேய் எருமாடுங்களா, 50,000 ரூபாய் குத்த தம்பி எதுக்கு நிக்க வச்சு நிக்கிறீங்க? ஒரு சேர் போட்டு உட்கார வைங்கடா. ஐயோ அண்ணா அதெல்லாம் வேண்டாம். ஐயா தம்பி மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். நீ அந்த சேர்ல உட்காரு. டீ காஃபி பூஸ்ட் குடிக்கிறதுக்கு அது எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. டேய் பிளேடு, தம்பிக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடுறா. இப்போ சொல்லு தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்? அண்ணா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அண்ணனுக்கு டவர் பார்க்ல ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு போனோன்னே, இன்னும் அந்த வீடியோ கூட உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. லவ்வ சொல்லிட்டாலே ஓகே பண்ணிட்டாலே ஹாப்பி ஆக்கிட்டாலே மாமா சூப்பர். அது சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த டான்ஸ் நாங்க ஆடிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பொண்ணு எங்க பக்கத்துல வந்து நீங்க நல்லா ஆடுறீங்கன்னு சொன்னாலா? இல்ல. உன்னோட இன்ஸ்டா ஐடி கேட்டாளா? அதுவும் இல்ல. நீ பாக்க சுமாரா தான் இருக்கேன்னு உன்கிட்ட வந்து சொல்லிட்டாளா? இங்கிட்ட 3 பேரும் ஒரே டென்ஷன் ஆகாதீங்க. அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து இதே மாதிரி பொலிர்னு ஒரு அரை விட்டா எனக்கு. அதுதான் பண்ணி காமிச்சேன். என்ன தம்பி சொல்ற? பதிலுக்கு நீ அவ செவல்ல ஒண்ணு விட்டியா? நானே ஒரு பயந்தாங்கோலி, நான் எப்படின்னா அவளை அடிக்க முடியும்? அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதான் சொல்லு. அவளோட போன் நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி என்கிட்ட கொடுத்து, என்ன அடிக்கிறதுக்கு நீ எவனா வேணா ஆள் சேர்த்துக்கோ, அப்படி சேர்த்துட்டு இந்த நம்பருக்கு நீ போன் பண்ணு, நீ எங்க இருக்கிற நானே அங்க வரேன் அப்படின்னு சொன்னானா. எங்கேயோ இடிக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நானே அவ செவல்ல ஒண்ணு விடுறேன். தேங்க்ஸ்ண்ணா. நான் அடிக்கடியில் அவ தலையை திரும்புற மாதிரி ஒண்ணு விட்டுறேன் தம்பி. டேய் சைக்கோ சண்முகம் இங்க வாடா. அவன் நம்மள ஏமாத்துறானோ ஏதோ சந்தேகமாக்குதுடா. ஒண்ணுமே புரியல, நான் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஐயோ செவிட்டு மூதேவி. டேய் அவன் நம்மள ஏமாத்துறானோ ஏதோ சந்தேகமாகுது, அவனை கொஞ்சம் செக் பண்ணு. டேய் எந்த இடத்துல அந்த பொண்ணுகிட்ட அடி வாங்கின? அண்ணா நகர் டவர் பார்க். எத்தனை மணிக்கு? ஒரு 5:30 மணி இருக்கும். அடி வாங்கினது லெஃப்ட் கணத்துல ரைட் கணத்துலயா? இது ஒரு ரைட்ல தான். என்ன பண்ண சொன்ன என்ன பண்ணிருக்கான் பாரு. டேய் சைக்கோ இங்க வாடா, கொஞ்சம் இங்க பக்கத்துல வாடா. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அடிக்கும் போது எதுக்குடா நவுந்து போனேன்? இங்க வாடா, இங்க வான்னு சொன்னேன். இப்ப நான் திருப்பி அடிப்பேன், எங்க நோரமா அப்படியே நிக்கணும். அவனை செக் பண்றானா, பொருள் ஏதாவது வச்சுக்கிறானான்னு பாக்கணும். அதை விட்டு கேள்வி கேட்டுங்கிற. நான் ஏமாத்துறேன் நீங்க நினைச்சிட்டீங்களா? நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நான் உங்களை தேடி வந்தேன். ஆனா என்ன நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல. நான் கொடுத்த 50,000 ரூபாய் காசை என்கிட்ட கொடுங்க, நான் வேற ஆளை பாத்துக்கு போறேன் நானு. ஐயோ தம்பி அப்பெல்லாம் உனக்கு கிடையாது, நான் உன்னை ரொம்ப நம்புறேன். இதுக்கெல்லாம் போய் கொடுத்த காசை திருப்பி கேப்பியா? நான் உன்னை ரொம்ப நம்புறேன் தம்பி. நீ அந்த பொண்ணுக்கு போனை போடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா போனை போட்டு என்னங்க எப்படிங்க ரிங்க போகுது? அண்ணே ஒரு நிமிஷம் இருடா, நான் போன் பேசணும்ல. அண்ணே ஒரு நிமிஷம் இங்க பாருண்ணே. டேய் இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? கீழே கொஞ்சம் குளிச்சு பாரு, ஜிப்பு போடாம உட்காந்துக்கிற. அது முதல்ல போடு, அதுக்கப்புறம் போன் பேசு. கன்றாவி பார்க்க முடியல. ஹலோ யாரு? நான் பாக்கு பரமசிவம் பேசுறேன். பார்த்தல தம்பி, என் பேரை கேட்டோன்னு பேச்சே வரல பாரு. மாசுன நீ. ஏய் எதுக்கு இப்ப சிரிக்கிற நீ? உங்க பேரு பாக்க பரமசிவம் கேட்டதுல சிப்பி சிப்பா வருது. உங்களுக்கு எதனால அந்த பேர் வச்சாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அப்பாக்கு பாக்கு போடுற பழக்கம் இருக்குது. எனக்கு பேரு வைக்கும் போது அவர் வாயில இருந்த பாக்கு என் மேல தவறுதலா விழுந்துச்சு. அது எவ்வளவு தொடச்சாலும் போக மாட்டேங்குது. அதனால என் பேரு பாக்கு பரமசிவமா வச்சலான்னு வச்சுட்டாங்க. அந்த பாக்கோட அச்சு இன்ன வரைக்கும் என் மேல அப்படியே இருக்கு. என்ன அவளை மிரட்டுறதுக்கு போன போட்டு நீ உட்காந்து கதை சொல்லுகிற? அவளை மிரட்டுன இப்ப பாரு. இந்த பாருமா, நேத்து சாயங்காலம் ஒருத்தனை பார்க்ல 5:30 மணிக்கு பலார்னு அரைஞ்சிய ஞாபகம் இருக்கா? ஆமா அரைஞ்சா. அது என்னப்பா? நீங்க போன கொடுங்க. ஏய் என்னடி எங்க அண்ணன் கிட்ட நக்கலா பேசுற? தக்காளி ஜூஸ் போட்டுருவேன். ஏய் எனக்கு தக்காளி ஜூஸ் வேணாம், வெயில் காலத்துனால வாட்டர் மெலன்ல சாத்துக்குடி ஜூஸ் போடு. அப்படியே ஐஸ் சக்கரை எல்லாம் போடலாமான்னு கேளு. ஐஸ் சக்கரை எல்லாம் போடலாமா? வைத்தியக்காரனா அசிங்க பார்த்தது கூட புரிஞ்சுக்காம. ஏய் போன குடுறா. ஏய் யூ நோ மை பாஸ் வெயிட். எட மிஷின் இருக்கோ, அத வாங்கி செக் பண்ணி பாரு. ஏய் இப்போ எதுக்குடா என் வெயிட் கேட்ட? இல்ல பாஸ் நீங்க ஏரியாலே வெயிட் கையில அது தெரியுமான்னு கேட்ட பாஸ் இங்கிலீஷ்ல. ஓ இங்கிலீஷ்ல மண்ணே நேத்து ஊத்த. டேய் போன குடுறா. டாடி எங்க எல்லாரும் கலாய்க்கிறியா? அதுவே உனக்கு இப்பதான் புரியுதாடா கோணமுக்கா? நிறுத்துங்கடா. எவ்வளவு போன் பேச தேவையில்ல, நானே போன் பேசுறேன். போன் கொடுங்க என்கிட்ட. இதோ பாருமா, நீ ஒரு பையனை சம்மதமே இல்லாம அடிச்சிருக்க. அது மட்டும் இல்லாம உன் நம்பர் கொடுத்து திருப்பி அடிக்கிறது எவ்வளவு அளவுல சேர்த்துட்டு இந்த நம்பர் கால் பண்ணி நக்கல வேற சொல்லிருக்க. அவன் என் கிட்ட வந்திருக்கான். இதுக்கப்புறம் அது அவன் பிரச்சனை கிடையாது, என் பிரச்சனை. முடிஞ்சா நீ நேர்ல வா. நேர்ல மட்டும் வந்த உன்னை துண்டு துண்டா வெட்டி மூஞ்சி தொடச்சிருவேன். தட்ரா அண்ணா மாஸ் டைலாக்டா. ஐயோ 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 மஜா ஸ்பீச். யாருக்கிட்ட? பாக்கு பரமசிவன்டா. என்னத்துக்கு திரும்ப கால் பண்றா? பயத்துல சாரி சொல்றதுக்கு கால் பண்றான்னு நினைக்கிறேன். இரு அட்டெண்ட் பண்ணுவோம். ஹலோ அண்ணா, கொஞ்சம் நேர்ல வர சொல்லல, அட்ரஸ்ல பேப்பரா வர முடியும். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ணு. வரேன். தம்பி நீ எதுக்கும் பயப்படாத.
நான் பாத்துக்கிறேன். அண்ணா அண்ணா என்னடாச்சு உங்களுக்கு? தம்பி பயப்படாத அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணனுக்கு கொஞ்சம் லாஸ் ஃபிகர் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். அண்ணனுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். என்ன தம்பி இது அண்ணன் வாயில ஊட்டி விடு. அண்ணன் பூஸ்ட் ஆயிட்டு வருப்பாரு. அண்ணா ஏச்சிட்டீங்களா? எங்க அவ வந்துட்டாளா? அவ மூச்சு அடிச்சு உடைக்கணும் எனக்கு. வந்துடலாமே. வந்துட்டா வாடி இன்னைக்கு உனக்கு இருக்குது பாரு. நமக்கு இந்த சண்டை எல்லாம் செட் ஆகாது. நம்ம சைலண்டா இந்த ரூம்ல போய் ஒளிச்சுப்போம். நீ ஒரு ஆளு, நாங்க 4 பேரு. இதுலயே தெரிஞ்சிச்சு சண்டையில நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு. யாரா சொன்னா நான் தனியா வந்துக்கிறேன்னு? இன்னொருத்தர் என்ன கீழே வண்டியை பார்க் பண்ணிட்டு மேல வரதுக்கு லேட் ஆகுதா? ஓ பின்னாடி திரும்பி பார். நம்ம வீட்ல பேக் கேட்லாம் இல்லையே. IC467 கேப்டன் ஜெகதீஷ் ரிப்போர்ட்டிங் மேம். ஜெகதீஷ் டைம் வேஸ்ட் பண்ணாம ஷூட். வேண்டாம் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. அண்ணா அவன் கதை முடிஞ்சது. நான் இன்னும் எப்படி சாவாம இருக்கிறேன்? நெத்தில புல்லட் இல்ல, ரத்தம் இல்ல. எப்படி இது? ஜெகதீஷ் அவரு சுடாம என்ன ஜெகதீஷ் பண்ணிட்டு இருக்க? நானும் சுடதான் மேம் ட்ரை பண்றேன். ஆனா புல்லட் ஸ்டக் ஆயிடுச்சு. கடவுளா பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. டேய் பிரேமே சொல்லுடா. அவளை சும்மா விடாதடா போய் ஆடுடா. ஏய் என் அட்டனே சொல்ல பார்த்தல நீ. ஐயா அவ அடிச்ச ஒரு அடியிலே பிரேம படுக வச்சிட்டாளே. என்ன அடிக்க வரியா நீ? அவ தைரியமா டேய் பிளேட் பத் பண்ணப்பா. அவன் அடி வாங்கிட்டு அப்ப ஹெல்ப் பண்றா போடா. அண்ணே என் பிளேட்ல மொக்க ஆயிடுச்சுன்னு கடையில குத்துனே. இன்னும் வரவே இல்லடா இது. அட பைத்தியக்காரா. டேபிள் அவ்வளவு பொருள் இருக்குல. அது ஏதாவது எடுத்து போய் அடி போவல. அது சரிண்ணே. கரண்டி. போச்சே இந்த நாயை மாட்டிக்கிட்டானு. கரண்டி எடுத்து அடிக்க வர உன்னை. இது எப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கும்? ஒருவேளை காவ மாதிரி குச்சிட்டு நோண்டாதான் அடப்பு போகுமோ? இங்க பாரு இவனை மச நிக்கிறான் பாரு. டேய் டாய் அவ்வளவு போய் அட்றா. ஏய் வாடா மாட்டடா. என்ன வலிக்குதா? வேளாக வலிக்குதுக்கா உடுக்கா. டேய் ஜெகதீஷ் அந்த துப்பாக்கியை தூக்கி போட்டு மெயினான ஆள குப்பாடா பாரு. அவன புட்றா. வாடா இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துறலாம். திடீர்னு என்ன பண்றான்? பின்னாடி குனிஞ்சு பொருள் ஏதாவது எடுக்க போறானா? ஏய் தம்பி எங்க இவன் ஆளை காணோம்? வாய்ஸ் என்ன கீழ இருந்து வருது? தம்பி எனக்கு 40 வயசு ஆகுதுப்பா. மூட்டு வலி முதுகு வலி கண்ணு மங்களா தெரியும். அது மட்டும் இல்ல ஊர் உலகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அது எல்லாமே என் உடம்புல இருக்குது. அதனால ஒரு கெஞ்சி கேக்குறேன். என்ன அடிச்சு அரெஸ்ட் பண்ணாத தம்பி. அப்படியே அழகா கூட்டு போயிடுறியா? உன்னெல்லாம் உயிரோட விட்டாயிட்டு 2 வருஷத்துல செத்து போயிடுவேன். இந்த கேங்ஸ்டர் தொழில் உனக்கு தேவையா? செய் ஏதிரி மேல முதுகு வலிக்குதே. அதான் ஏத்துட்டப்பா. ஜெகதீஷ் நீ அவன அரெஸ்ட் பண்ணி கூட்டி வா. நான் இந்த 3 எருமாடுகளை கூட்டி போறேன். ஓகே மேம் நீங்க போங்க நான் பாத்துக்கறேன். டேய் ஏந்து வாடா. ஜெயில்ல வந்து கம்பி நீ கணக்கு கத்துவாடா. முன்ன நடந்து போடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு விடுங்க. டேய் நாயே நான் அங்க தனியா பேசிக்கிறேன். வெள்ள போ. நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல. அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சாட்டர்டே ஆனா ஃபுல் கண்டென்ட் வீடியோ லாங் ஃபார்மேட் வீடியோ நம்ம வீடியோ மாதிரி இருக்குல்ல அது நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே பாய்.